கோவிந்தா என்ற ஒரு குரலெல்லாம் தீர்ந்தனங்க. அரகரா என்ற ஒரு நண்டன் மேலே கேட்டதுங்க. ஆத்த வைத்த பூ முடிமல் அழகாய் வந்தது யாத்தாய் பெரிய முத்து மாதிரி கோவிந்தா. அவ இதனுக்கு அம்மா காற்றாகி கடலாகி நீராகி நெருப்பாகி சத்திய தரு யோகம் மாறியாகி என் அம்மா அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாளி ஆயிரம் கண்ணுடைய ஆதி சிவனுக்கு தேவியானா இந்த பூஜை ஏழ பிரார்த்தனை 7 வருஷம் பஞ்ச பிரார்த்தனை 10 வருஷம் மாவாளன்றதுக்கு பூவால செய்து இந்த ஏழைகள் போட்ட பூஜை ஏறுவதானம்மா. எனக்கு மனப்பூர்வமா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. கும்பிட்ட மக்கள் ஒரு குறை ஒன்று வைக்கக்கூடாது. வணங்கிட்ட மக்கள் ஒரு வரம் ஒரு பூ போட்டு வரம் கொடுக்கணும். எள்ளு பதினாலும் சொல்லு பதினாகக்கூடாது. இந்த குடும்பத்தில் இன்னைக்கு வச்சுக்கிற 21 தட்டை விட நாளைக்கு 48 தட்டாகணும். இந்த குடும்பம் மீண்டும் மீண்டும் நோயாற்ற வாழும் குறைத்து சொல்லுவோம். மழை போல் பனி போல விளக்கி பக்கத்துணை இருந்து பாதுகாத்து ஆள் போல் தெரித்து அருகமுள் போல் ஓட வேண்டும். இந்த குடும்பம் ஓங்கி வளர வேண்டும். இன்னும் சகாயமா இருப்பியா? அவங்க வந்து ஒரு கோரிக்கை எனக்கு வச்சிருக்கிறாங்கப்பா. அந்த கோரிக்கைய நாங்க அக்கா தங்கச்சி 7 பேரும் சேர்ந்து எங்க அண்ணன் 7 மலையாளம் சேர்ந்து தண்ணி கொடுங்க. அம்மா ஓதி கொடுக்கட்டா. அம்மா உன்னை காட்டி நில்லோ எதுவோ நீ நினைச்ச மாதிரி அவங்க காரியம் உண்டு. எதுவோ அவங்க மனசுல என்ன நினைச்சுக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். அவங்களுக்கு ஓதி இந்த காரியத்தை வெற்றியோட நாங்கள் கைகூடி கொடுப்போம்டான்னு சொல்லிட்டு உங்க கையால ஒரு கனி எடுத்து கூட 10 வெந்நீர் கூட. அவங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா வெற்றி பரணும் இல்ல ஆண்டுக்கு இதே மாதிரி நினைச்சு வெற்றி ஆனதுன்னு தான் சொல்லணும். அடுத்த வருஷம் இதே மாதிரி எனக்கு பூஜை அதிகமாவும் இருக்கும். நான் அவளுக்கு அவ நினைச்சதா நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். சரியம்மா கோவிந்தா கோவிந்தா. யார் வாங்க வாங்க முன்னாடி பிடிச்சி வாங்க. இந்த பேரும் முந்தானி பிடிச்சி வாங்க. கோடி பிரமாண்ட நாயகி இது குலஜாத்து முனேஸ்வரன் முனேஸ்வரன் முனேஸ்வரனா